அன்பார்ந்த நண்பர்களே, சவுதி அரேபியா என்ற நாட்டில் அனுதினமும் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் மக்காவுக்கு ஹாஜிகள் வந்து பல்வேறு ஹஜ்ஜுகள் செய்து உம்ராக்கள் செய்து அமல்களை செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேளையில், மறுபக்கம் இந்த புனித பூமி என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு என்பது நாளுக்கு நாள் ஒரு மேற்கத்திய நாடாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. அடிப்படை பொருளாதாரம் தான். ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சவுதி அரேபியாவில் அந்த பொருளாதாரத்தை என்றுமே மார்க் அடிப்படையில் ஒரு இருந்த நிலப்பரப்பை முழுவதுமாக வெஸ்டர்ன் கல்ச்சராக மாற்றி அதன் மூலம் வருமானம் ஈட்டுவதுதான் பட்டத்து இளவரசர் சல்மானுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து அனாச்சார நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இசை நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பான் வெப்சைட்டில் நடிக்கக்கூடியவர்களை கூட்டு வந்து பாடக்கூடிய அல்லது பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. மறுபக்கம் டிப்ளமேட்ஸ் உறவாக இருக்கக்கூடிய ராஜாங்க ரீதியாக செயல்படக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு மதுபான ஆலை என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வரிசையில் இன்னைக்கு ஹிஸ்டோரிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லப்படுது, வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய சாதனை என்று சொல்லப்படுகிறது. என்ன சாதனைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்விம் சூட் இருக்குல்ல, நீச்சல் ஆடை. இந்த நீச்சல் ஆடையோடு நடைபெறக்கூடிய ஃபேஷன் ஷோ என்பது அங்கே நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் ஷோ வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பெண் வந்து வெளிநாடுகளுக்கு போய் நியூ ஜெர்சி போன்ற நாடுகளுக்கு போய் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஸ்விம் சூட்டோட, அதாவது நீச்சல் உடையோட சவுதி அரேபியாவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபேஷன் ஷோ என்பது நடைபெற்றிருக்குது. ஸோ இந்த ஃபேஷன் ஷோவில் அணியக்கூடிய எல்லா ஆடைகளையும் மொரோக்கோவை சார்ந்த ஒரு சகோதரி யாஸ்மின் கசாத் என்று சொல்லக்கூடிய சகோதரி, இவங்க தான் இந்த ஃபேஷன் டிசைனில் வந்து அந்த ஆடைகளை வடிவமைச்சிருக்காங்க. இவங்க ஒரு முஸ்லீம். ஸோ இந்த பேரளவில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, இது வரலாற்று சாதனை. சவுதி அரேபியா உள்ள நாள் அடிமைப்பட்டு இருந்துச்சு. எப்படி அடிமைப்பட்டு இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு மாடர்னிசேஷனத்தை நோக்கி, அதாவது புதிய கலாச்சாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்னேற்றம் சவுதிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய இந்த யாசின் கசாத் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவு வந்து இன்றைக்கி சவுதி மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் அரேபியா இஸ்ரேலோட நார்மலைசேஷன், ஒரு இயல்பு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மீண்டும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாக் சுலைவன் ஈடுபட்டிருக்கிறார். ஜாக் சுலைவன் இன்றைய தேதியில் இஸ்ரேலுடைய நகரத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நெத்தன்யாகு, கேலன் போன்ற நபர்களை சந்தித்து இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய விஷயங்கள், அமைதி பேச்சுவார்த்தை எப்படி எடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு அதோடு சேர்த்து சவுதி அரேபியாவோடு ஏதாவது வகையில் வந்து நம்ம நார்மலைசேஷன் வச்சுக்கணும், அது நமக்கும் பெனிஃபிட் அவங்களுக்கும் பெனிஃபிட் என்ற அடிப்படையில் ஜாக் சுலைவன் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய நகரங்களில் தலைவர்களை நோக்கி சென்று அங்கே இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது. மறுபக்கம் இதே சவுதி அரேபியாவில் ஒரு சவுதி அரேபியாவுடைய கஃபே ஒரு நிறுவனம், இந்த கஃபே நிறுவனம் ஒரு ஆஃபர் கொடுக்குது. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இலவசமாக இந்த கஃபே வேணுமா, இது வந்து பல ரியால் டாலர் உள்ள கஃபே. ஸோ இந்த கஃபேவை நீங்கள் குடிக்கணும், காஃபியை குடிக்கணும் அப்படின்னா எங்கள் முன்னாடி நீங்கள் டான்ஸ் ஆடி காட்டும், அது பிடிச்சிருந்துச்சுன்னா காஃபி இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கு. ஸோ இதற்கு பல நபர்கள், சொல்லப்போனால் புர்கானிந்து கொண்ட பெண்கள் கூட அங்கே போய் சென்று பல்வேறு நடனங்கள் ஆடி அந்த காஃபியை குடிக்கிறாங்க. ஸோ சவுதி மண்ணில் இது நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ள வருத்தம் அளிக்குது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்கள் இஸ்லாத்துடைய மாண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தையே அடிப்படைவாதமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஏன்னா இதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்கள் வந்து சவுதியில் போய் ஒவ்வொரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் சவுதி வந்து ஒரு மேற்கத்திய நாடாக மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு முஸ்லீமாக நாங்கள் நினைக்கிறோம், சவுதி மண்ணில் தான் இந்த மார்க்கம் என்பது பிறந்தது. ஸோ இந்த மார்க்கத்துக்கு தூய வடிவம்னு ஒன்று இருக்குது, ஒரு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆடையை பற்றி பேசினோம்னா நீங்கள் பிற்போக்குவாதின்னு வைங்க, சரிங்களா? எந்த அடிப்படையில் பேசினாலும் அதை உங்களால் ஜீர்ணிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதோ அதுதான் சரி. உங்களை சுற்றி எல்லா நபருக்கும் அது செய்யக்கூடிய சமயத்தில் அது சரிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இயல்பாக உங்களது மனநிலையிலேருந்து யோசிச்சிங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு சீர்கேடு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ சவுதியுடைய நிலைப்பாடு இப்போ ரொம்ப கொடுமையாக போயிட்டுருக்குன்னு பார்க்க முடியுது. சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.